ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜியோ ஹாட்ஸ்டார் அந்த ₹100 ரீசார்ஜ் பிளான் வந்து ஒன்று ஜியோவில் விட்ருக்காங்க ரீசார்ஜ்லேயே. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்க போகிறோம் மக்களே இந்த வீடியோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது எல்லோரும் ஜியோ ஆப்புக்குள்ளே வந்துக்கிடுங்க. ஆப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ்குள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போது உங்களுக்கு ₹100ன்னு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃப்ரீ 90 டேஸ் ஜியோ ஹாட்ஸ்டார்னு போட்டு ஃபஸ்ட்டு இதே அதாக தான் இருக்கும். இதுக்கு என்னென்ன இதெல்லாம் எப்படி எந்த ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும், எப்படி என்ன இது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் மக்களே. இப்போது இந்த ₹100 ரீசார்ஜ் நீங்கள் பண்ணுறதுக்கு இப்போ வந்து 90 டேஸுக்கு 5 ஜிபி வேலிடிட்டி கொடுக்காங்க. அது போக நீங்கள் வந்து என்ன ரீசார்ஜ் பிளான் பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் பிளான்னு சொல்லக்கூடிய இந்த 1.5 ஜிபி 1 ஜிபி பெர் டேக்கு 1.5 ஜிபி பெர் டேக்கு இந்த மாதிரி ரீசார்ஜ் பிளான்ஸ் ஃபுல்லாக பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ₹100 உள்ள அந்த 90 டேஸ் வேலிடிட்டி வந்து ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கீழே பாருங்கள், இது வந்து திஸ் பேக் கண்டெயின் ஒன்லி டேட்டா பெனிஃபிட்ஸ் மட்டும் தான், ஒன்லி டேட்டா மட்டும் தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து மொபைலு டிவி ரெண்டுத்துலேயுமே ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜியோ மந்த்லி பிளான் நீட் டு தேர் ரீப்ளேஸ் பிளான் வித் இப்போது நீங்கள் மாதம் ரீசார்ஜ் பண்ணிருக்கீங்க, இது 3 மாதம் எடுத்துக்குது. இப்போ நீங்கள் ஒரு மாதத்துக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க பேஸ் பிளானு. அப்போது அடுத்தால நீங்கள் ரீசார்ஜ் பண்ணதுக்கு 48 மணி நேரத்தில் ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் இந்த பிளான் ஒர்க் ஆகுமா, இல்லைனா இந்த பிளான் கேன்சல் ஆயிரும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த இதில். அதே மாதிரி தான் தேர்ட் மந்த்துக்கும் அதே ப்ரொசீஜர் தான் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இதை நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் மக்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ₹100 ரீசார்ஜ் பிளானில் நீங்கள் வந்து ஒர்த் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஜியோ ஹாட்ஸ்டார் ஆப்புக்குள்ளே போயிட்டு ரீசார்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ₹149 வரும். ஆனால் இது வந்து ₹100 தான். நம்மளுக்கு வந்து ஜியோ கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் இது. மிச்ச வேறு ஏர்டெல், வோடஃபோன் அவங்களுக்குலாம் அந்த ரீசார்ஜ் பிளான் கிடையாது. ஒன்லி ஜியோ கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான். நீங்கள் ஜியோ கஸ்டமராக இருந்தால் மட்டும் இந்த ₹100 ரீசார்ஜ் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விஏ ஏர்டெல் அப்படின்னா நீங்கள் வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் ஆப்புக்குள்ளே போயிட்டு அந்த ₹149 ஒரு எக்ஸ்ட்ரா ₹50 பே பண்ண வேண்டியிருக்கும். அதை பே பண்ணி நீங்கள் கட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்மளுக்கு 1080p வரைக்கும் தான் வருமா, 4K வரைக்கும் வீடியோ வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாப்புல. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உள்ளே போய்ட்டு ஜியோ ஹாட்ஸ்டாரில் போய்ட்டு ப்ரீமியம்ங்கிற ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் மக்களே 4K வரைக்கும் சப்போர்ட் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து 1080p வரைக்கும் தான் வீடியோ பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து இதில் ஆடு வராமல் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆடுக்கும் அதே தான் மக்களே. ப்ரீமியம் ரீசார்ஜ் பிளான் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஆடு வராமல் இருக்கும். அது வந்து 3 மந்த்ஸுக்கு ₹499 வருது. அதே இது 1 இயருக்குன்னா ₹1499 கிட்ட வருது மக்களே. அது கூட உங்களுக்கு தேவையில்ல. நீங்கள் வந்து ஆடு என்ன ஒரு 15 செகண்டு 20 செகண்டு வந்துட்டு போகும். அது கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த ₹100 ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கிட்டு ஜியோ கஸ்டமர் மட்டும் இந்த ரீசார்ஜ் பண்ணிக்கிடுங்க. மித்த கஸ்டமர் பண்ணுறதுக்கு நீங்கள்